வணக்கம் மக்களே. இது என்ன மலை தெரியுதா? ஆக்சுவலாக இந்த மலை வந்து கன்னியாகுமரியில் இருக்குது. கன்னியாகுமரி ஹைவேயில் இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தான் இருக்கும். நம்ம காலையில் என்ன ரவுண்டு வாயில குழந்தை நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து ஏன் இப்படி ஆகுது தெரிலையே. ரொம்ப கேட்டு செக் அடிக்குதே. அங்கிள் இருங்க 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 இருங்க. ராமேஸ்வரம் டு கன்னியாகுமரி நம்மளோட ரைடு. ஆக்சுவலாக அந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் வந்து கன்னியாகுமரி வந்திருக்கோம். கன்னியாகுமரி இன்னும் வந்து வரலாற்றது இன்னும் ஒரு 33 கிலோமீட்டர் பிஃபோர் இருக்குது. ஓகேவா? நம்ம கன்னியாகுமரிக்கு போயிட்டு அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக அந்த சன்செட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த திருவள்ளுவர் சிலை, அதுக்கப்புறம் ஒரு போட்டிங் மாதிரி எதனா போயிட்டு திருப்பி ரிட்டன் சென்னை. இதுதான் நம்மளோட போகிற டார்கெட். வந்து 3 அட்வென்ச்சர் போகிறோம். அது எப்படி இருக்கும்னு தெரியாது, நம்ம போய் பார்க்குறோம். இப்போ நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரி போயிட்டுருக்கேன். ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து ராமேஸ்வரம் வந்த ஒரு பிளாக் ஒன்று இருக்கும். அது எடிட் பண்ணி இப்போ தான் போட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். வேணால் நீங்கள் அதே போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவும் இருக்குது. சென்னை டு தஞ்சாவூர் வந்ததும் ஃபுல் பிளாக் எடுத்து போட்டிருக்கேன். அதுவும் நல்லா இருக்குது, நல்லா வியூ போயிருக்கு. அந்த வீடியோ வந்து நான் நேற்று போஸ்ட் பண்ணிட்டேன், நேற்று அப்லோட் பண்ணிட்டேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த வீடியோ வந்து ராமேஸ்வரம் டு தஞ்சாவூர் டு ராமேஸ்வரம் வீடியோ வந்து உங்களுக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில். இப்போ எல்லோரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். எதனா தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? கன்னியாகுமரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் போய்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு ரூம் எடுக்கிறோம். ரூம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பீச்சு நல்லா லொக்கேஷனாக பார்த்து எடிட்டிங் பண்ண உக்காந்துருவேன். ஃபுல்லாக நான் ஸ்டாப்பாக எடிட் பண்ணிவிட்டு வீடியோ நைட்டு கொடுக்கணும். பண்ணிட்டேன்னா எடிட்டிங் ஒர்க் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே பார்த்து தூங்கிடுவேன். தூங்கிட்டு காலையில் கொஞ்சம் 6 மணிக்கெலாம் பிஃபோர் ஒரு 5:30க்கெலாம் ஏந்து போய் சன்செட் பார்க்க கன்னியாகுமரியோட பீச்சில் போய் நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி ராமேஸ்வரம் வந்து நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ராமேஸ்வரத்தை ஏன் மிஸ் பண்ணேன்னா, நான் வந்து 6 மணிக்கு அங்கே வந்து சீக்கிரமாகவே சன்செட் ஆகிடுமா. ஒரு 5:30க்கு தான் வந்துடுவேண்ணே. நீங்கள் 6 மணிக்கு போனீங்கன்னா இப்போ வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தா நான் 6 மணிக்கு வெளியே வந்து பார்த்து சன்செட் ஆகிருந்தது. சரி, ஓகே, ப்ராஜெக்ட் லாப் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அதுக்கப்புறமா நான் போய் பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கவர் பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் எப்படி தண்ணியை ஊற்றுறாப்புல. ராமேஸ்வரத்தில் அப்போ தான் பாம்பன் பாலம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு கோயில் ஒன்று பார்த்தேன். அந்த கோயில் என்ன கோயில்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிவன் கோயில் பார்த்தோம். ராமேஸ்வரத்தில் ராமர் வந்து கோச்சிக்கிட்டு சிவனுக்கு இது பண்ண கோயிலுன்னு சொன்னாங்கப்பா. அந்த கோயில் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த வேன்கார் ரொம்ப மோசமாக ஓட்டுறாருப்பா. என்ன வேன்கார் இல்லை, அந்த பக்கமும் கட் பண்ண வழிவிட மாட்டுரு. சர்வீஸ் ரோட்லேயே அமுக்குறாரு ஃபஸ்ட் டைம். இப்போ இன்னும் கொண்டு வந்து ராமேஸ்வரத்துக்கு போயிடுவோம். ஆனால் ராமேஸ்வரம் சென்னை டு டோட்டலாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 900 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் 99.2 வருது. 9102 902 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சென்னைக்கு நான் ஸ்டாப்பாக அடித்தா 800 கிலோமீட்டர் வரும்னு இருக்குது. எப்படின்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு ஏர் பிளாஸ்ட் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். ஏன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90ல் ஓட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருக்கீங்க, வீடியோ பார்க்க மாட்டேறீங்க. அதுதான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. போன பிளாக்லேயும் சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கிட்ட போய் பிளாக் எடுக்க ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டுருக்க மாதிரிக்கு ராமேஸ்வரம் உள்ளே போயிட்டு இப்போ ராமேஸ்வரத்துக்குள்ளே தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நியர்பை ரூம் புக் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் பிளாக் எடுக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? பாருங்களா, செம்ம வியூங்க இது. ஒரு பக்கம் விண்மில் சுற்றுது, மழை பேக்ரவுண்டில். கன்னியாகுமரி தாயா சூப்பராக இருக்குல்லங்க. நானே பார்த்து என்னால் இப்போ கண்ணு எந்த பக்கம் திருப்பி வண்டியிலே ஃபோக்கஸ் பண்ண முடியல. எல்லா பக்கம் திருப்பி பார்த்துட்ருக்கேன். வேறு லெவலுங்க, நல்லா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு எல்லாமே. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆனேன். இந்த மழைலாம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் மழை இருக்குன்றது எனக்கு இப்போ தாங்க தெரியுது. ஆக்சுவலாக கன்னியாகுமரினா சரி பீச் கடல் தான் இருக்கும்.
பீச் இருக்கும், அதில் அந்த இதுவில் இருக்கும், அந்த சரௌண்டிங் மட்டும் இருந்துச்சு. ஆனால் கன்னியாகுமரி செம்மையாக இருக்குங்க வியூலாம். ஆனால் எவ்வளோ விண்மில் பார்த்தேன் தெரியுமா நீ? இவ்வளவும் ஃபுல்லாக ஒருவேளை ஃபுல் கன்னியாகுமரிக்கு இதில் இருந்தால் சப்ளை கரண்ட் சப்ளை எடுக்கிறாங்களோ இருக்கலாம். ஏன்னா சில விண்மில் சுத்தாமல் இருக்குது. அது டேரெக்ஷனுக்கு காற்றோட டேரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி சுற்றுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 20 சுற்றுச்சுன்னா 20 நின்றுட்டுருக்கு. அந்த மாதிரி கன்னியாகுமரி நேராக போகணுன்னு போட்டிருக்கு. கன்னியாகுமரிக்குள்ளே தான் இருக்கும். அது லேண்ட்மார்க் நேராக காட்டுது, நேராக போங்க அப்படின்றது. வாங்க அப்படியே போ. விண்மில்லாம் வேற லெவலில் இருக்குது. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் ரூம் கிட்ட போய் பிளாக் எடுக்கிறேன். இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு காட்டணும்னு தோணுது. அதனால அதையும் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறேன். என்னடா ரோட்ல என்னடா ஸ்ட்ரீட் லைட் மாதிரி விண்மில் மாட்டி வச்சிருக்கீங்க? ஓகே, கார் வேலை பார்த்து விட்டார். என்னதுக்கு சொருவின்னு இருப்பார் உள்ள போயிட்டு. ஜெக்ஸ்ட் மிஸ் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் தான். நெக்ஸ்ட் மிஸ் காரு, இல்லைன்னா கார் என்னதுக்கு அந்த பேரிகார்ல தள்ளிட்டு இருப்பாரு. தடக்கு பக்கு அப்படின்ற மாதிரி இது பாருங்க ஏரியா தான். அதுக்கு முன்னாடி கூகுள் இன்னும் குட்டிச்சா தான் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு காமிக்குதுன்னு பார்க்கலாமா? பிஃபோர் 75 மீட்டரா? ஆமாம் வந்துட்டோம். அப்போ இங்கே தான் இருக்குது. ரைட் எடுக்கணுமா? நான் ரூட்டை மாறிட்டேன். அந்த ரூட் போ. எஸ், அந்த இடம் பெண்டு திரும்பி இருக்கணும். அங்கே திரும்பாமல் இப்படி மாற்றி வந்துட்டேன். பெரிய பாய். அதுக்கு ஒருத்தன் வேறு ரூட்டு காமிக்குது. அது 1 மினிட் ஆகும். வந்து 4 கிலோமீட்டர்ஸா? எதுக்குங்க? இல்லை எதுக்கு நான் இப்படியே போயிடுறேன். ஒரு யூட்டன் தானே, இப்படி பெண்ட் அடித்தா போகுது. எப்படியோ 6 மணிக்கு சொன்ன மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். 6 ஆயிடுச்சா? 6 ஆயிடுச்சுப்பா. இப்போ நம்ம கன்னியாகுமரிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். செக் போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து போட்டிங் எதனா பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி போட்டிங்க்கு இடம் கிடச்சிதுன்னா, நான் திருவள்ளுவர் சிலை பார்த்தா போட்டிங்கும் அதிலேயே இதுவாகிடும், மேட்ச் ஆகிடும். நான் திருவள்ளுவர் சிலைக்கு போட்டிங் போய் தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபோன் பேசிகிட்டே போனால் என்ன ஆகுறது? அது பாருங்கள், மொத்த கையில் ஃபோனு. இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. அதுவும் ஹெல்மெட் இல்லை, ஃபோனு. ஆனால் அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்லாம் கண்டுக்கவே மாட்டுறாங்க சீரியஸாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். இதை வந்து நான் குறையா சொல்லலை. நான் பார்த்தீங்கன்னா நான் சென்னையை விட்டு நான் வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்மெட்டே யாருமே யூஸ் பண்ணுறதே இல்லை. நான் ஹெல்மெட்டே யூஸ் பண்ணுறது இல்லை. நான் இது வரைக்கும் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட அந்த ஹெல்மெட் வச்சுருக்கோம் வண்டியில். ஹெல்மெட்டு சென்னையிலாம் ஹெல்மெட் வச்சுருப்போம். நம்ம ஹெல்மெட் இல்லாமல் வெளியே எங்கேயுமே போக மாட்டோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ரொம்ப ரேர் ஹெல்மெட் வரும். சொல்லி வாய முடியல. இப்போ தான் ஒருத்தர் ஹெல்மெட் போட்டுன்னு வராது வண்டியில். பரவாயில்ல, அவரை பாராட்ட வேண்டிய விஷயம் தான் சீரியஸாக. லொக்கேஷன் கரெக்டாக வந்துருச்சு. ராமேஸ்வரம் இது கன்னியாகுமரி வந்தாச்சு. கன்னியாகுமரி லொக்கேஷனில் இப்போ ரூம் தான் புக் பண்ணோம். ரூம்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு ரூம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோ இப்போ என் பண்ணல. இந்த வீடியோ வந்து நாளைக்கு கண்டினியூ ஆகுது. நாளைக்கு எடுக்கிறதும் சேர்த்து எடிட் பண்ணி மொத்தமாக ஒரே வீடியோ தான் வரும். பாருங்கள், ஓகேவா? காலையில் மணி 5:40 எங்கே இருக்கோன்னா கன்னியாகுமரியில் இருக்கோம். கன்னியாகுமரியில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அப்படின்னா சன்ரைஸ் பார்க்க வந்திருக்கோம். இந்த மாதிரி நான் ஏதோ பீச்சில் ஒரு 5 பேர் 6 பேர் இருப்பாருங்க போகணும்னு பார்த்தா ஒரு மொத்த டூரிஸ்ட்டு மொத்தமே வந்து சன்ரைஸ் பார்க்க தான் வந்திருக்காங்க. இல்லை இது வந்து ஒரு சைடு. இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. அந்த மாதிரி அவங்க எல்லா இடத்துலையுமே கூப்பிட்டு நிறையவே சேர்ந்து இருக்கிறாங்க. சும்மா க்ரௌடு. இன்னும் சன் வெளியே வரல. லைட்டாக க்ளவுடாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக தான் வெளியே வருவாப்பில்.
ஸ்டோரி நான் பார்த்துருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா இன்னைக்கு சம்பவம் செஞ்சு விட்டுச்சு. கரெக்டாக ஒரு 7 மணிக்கு மேலே தான் சன்செட் ஆகிற மாதிரி கிளியராக தெரியுது. இப்போ பரவாயில்ல, இப்போ க்ளீனாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ என்னன்னா இங்கேருந்து நம்ம டைரெக்டாக போயிட்டு போட்டிங், அதுக்கப்புறம் அந்த சிலையை பார்க்க போகிறோம். இங்கேருந்து இப்போ கிளம்புறோம். முதல்ல போய் லஞ்ச் சாப்பிடுவோம் காலையில். நான் சிம்பிளாக சாப்பிட்டு போகலாம். மக்கள்லாம் செல்ஃபி வீடியோஸாக எடுத்துக்கிறேன். நைட் வியூவில் எடுத்த ஒரு 2 ஷாட்ஸ் இருக்குது, அதை போய் கவர் பண்ணிடுறேன். அது கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பேக்ரவுண்ட் யூஸ் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி குறைக்கு ரொம்ப அடிச்சு. மக்களே, கன்னியாகுமரி இதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்தியன் ஓஷன் தான். எந்த ஒரு நிலப்பரப்பும் கிடையாது. ஃபுல்லாக இந்தியன் ஓஷன். ஃபுல்லாகவே இப்போ கன்னியாகுமரி ஃபுல்லாக ஒரு வியூ பார்த்து ஃபுல்லாக அப்படியே பார்த்து வச்சுருக்கேன். எடுத்துருக்கேன். மக்கள்லாம் ஃபேமிலியோட வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இந்த பாறைலாம் பயங்கரமாக வந்துருக்கோம். பயங்கரமாக இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ஆக்ரோஷமாக காட்டாக இருக்குது. சன்செட் ஆக கன்னியாகுமரியிலேருந்து நல்லா இருக்குது. இங்கேருந்து பார்க்கறதுக்கு நல்லா பேச வார்த்தை வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி வேறு எங்கே போகலாம்? போட்டிங் நம்ம சிலையாண்ட போவோம்னு நினைக்கிறேன். போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம். எப்படி மக்களே போட்டிங் போகிறோம். பார்த்தீங்கன்னா 300 டிக்கெட் வாங்கிட்டாங்க. இப்போ வந்து அந்த திருவிழா சிலைக்கு தான் போகிறோம். எந்த போட்னா இந்த போட்டில் தான் போகிறோம். பார்த்திங்களா, பயங்கரமாக இருக்கா. வாழ்க்கையிலே முதல்ல கப்பலில் போக போகிறேன். என்ன நினைச்சா எனக்கு பெருமையாக இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். நடந்து போயிட்டுருக்காங்க. இன்னும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிடுவோம். போயிட்டு திருவிழா சிலை கிட்ட போய் பார்ப்போம்.
விவேகானந்தர் கோவில்னு நினைக்கிறேன். இது இது வந்து மண்டபம்னு ஏதோ சொன்னாங்க. சரி ஓகே, நிறைய பண்ணிட்டு போவோம். நானும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் என்னோட இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறேன். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு மாட்டிட்டான். லைட்டாக வெயில் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற டோக்கன் டிக்கெட் 30 ரூபா. அந்த போட்டுக்கு இல்லாமல் தனியாக ஒரு 30 ரூபா டிக்கெட் உள்ள விவேகானந்தர் பார்க்கறதுக்கு. நல்லா இருக்கா? விவேகானந்தர் நினைவிடம் நல்லா இருக்கா? உள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள அந்த உள்ளே போகும்போது வெளியே அமைதி, ஆழ்ந்த அமைதி. அங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்றாங்க. நான் எடுக்கலை. இருந்தாலும் அந்த இடத்துக்குன்னு ஒரு அமைதி இருக்குது. அதை நம்ம கெடுக்க தேவைன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோ வீடியோ கேமரா எதுவும் எடுக்கலை. அதுக்கப்புறம் வெளியே வந்த போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வந்த கூட்டம் வந்துகிட்டே இருக்குது மக்களே. பார்த்தீங்கன்னா 300 ரூபா டிக்கெட் வாங்கினாங்க. ப்ளஸ் இங்கே ஒரு 30 ரூபா டிக்கெட் வாங்கினாங்க. போட்டில் வரத்துக்கு 300 ரூபா, இங்கே வரத்துக்கு ஒரு 30 ரூபா. சரி, இதுக்கப்புறம் திருவள்ளுவர் சிலை போய் பார்ப்போம் வாங்க. மக்களே, திருவள்ளுவர் சிலை பக்கத்தில் போக முடியல. ஏன் பக்கத்தில் போக முடியலன்னா பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டுருக்கு. இது வந்து பிஃபோர் வந்து இன்னும் அடுத்த வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிரிட்ஜு கட்டிடுவாங்க. நீங்கள் விவேகானந்தர் பார்க்கும்போது திருவள்ளுவர் சிலையும் போய் பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து க்ளோஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம போயிட்டு விவேகானந்தர் சிலை பார்க்கலாம். இப்போ நம்மளால் கொஞ்சம் லாங்கில் இருந்தால் பார்க்க முடியும். ஏன்னா வந்து லோடு இல்லைன்னு நம்ம என்ன பண்ண முடியும். சரி ஓகே, இப்போ அப்படியே எல்லோரும் போட்டு கலைஞ்சிட்டாங்க பொறுமையாக. அப்படியே வந்து கன்னியாகுமரியோட இது பார்த்தீங்கன்னா ஒரே ஓட்டல் ட்ரீம்ஸ் தான் ஃபுல்லாக. பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டுருக்கு. இதை முடிஞ்சிட்ட பிறகு நம்ம டைரெக்டாக கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலைக்கு போய் டைரெக்டாக நம்ம பார்க்க முடியும். ஆனால் அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒர்க் போடுறதுனால உள்ள அலோடு இல்லைன்ட்டு. மக்களே, இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கன்னியாகுமரி போகிறோம். மக்களே, ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான் போயிட்டுருக்கேன்.
இப்போ ஓகே. எங்க ஏக்கி ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து நிறைய வரலாறு இருக்குது. அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். முக்கிய வரலாறு தெரியாது. ஏன்னா மாதா கோயில் மோஸ்ட்லி வரலாறு இருக்காது. நம்மள நான் கண்டுபிடிச்சுலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் கோயில் விஷயம். அதனால் பார்த்து இங்கே ஏதோ ப்ரேயர் பண்ணுறாங்க. இங்கே என்னன்னு தெரியல. ஆனால் மல்லிகை மக்களே, நம்ம ஒரு ரைட் இருக்குது. ஒரு லைட் ஒன்று பிளிங்க் ஆகுதா ரெட் கலரில், அதுதான் திருவள்ளுவர் சிலை. அப்படியே இங்கேருந்து ஒரு பீஸ் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக நைட் வியூவு. ரூமுக்கு நைட்டே வந்ததுனால சரி ஓகே நைட்டில் எப்படி இருக்கு வியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ராமேஸ்வரம் வாமப்பிலே இருக்க இன்னும் கன்னியாகுமரி நைட் வியூ அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவும் உங்களுக்கு பகலில் ஒரு வீடியோ ரெண்டுமே இதே லொக்கேஷன் வந்து எடுத்து போடுவேன் பாருங்கள். ஓகேவா? கன்னியாகுமரி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துருப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 லொக்கேஷன் சுற்றி பார்த்தோம் இன்றைக்கி. இப்போ நம்ம என்ன பண்ண போனால் சென்னை கிளம்பிட்டேன். ஆமாம், சென்னைக்கு வந்து 680 கிலோமீட்டர் வருது, 680 வருது கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? சென்னை கிளம்பிட்டேன். பிஃபோர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கொஞ்சம் சப்ளே ஒரு 3 லொக்கேஷன் போனோம். ஒன்று சர்ச் போனோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலைல சன்செட் பார்த்தோம், அதுக்கப்புறம் விவேகானந்தர் அந்த திருவள்ளுவர் சிலை பார்த்தோம். போயிட்டு விவேகானந்தர் சமாதி பார்த்தோம். சமாதி கிடையாது, நினைவிடம். சமாதின்னு சொல்லிட்டேன், நினைவிடம் அது. அங்கே போய் அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படியே வந்து ரூமில் வந்து ஃப்ரெஷ்ஷாக போய் ஒரு குழியில் போட்டுட்டு கிளம்பிட்டோம். அங்கே ஒரு கோயில் இருந்தது, முருகர் கோயில். ஏன்னா செக் அவுட் டைம் வந்து கரெக்டாக 12 மணிக்கெலாம் செக் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் முருகர் கோயில் வந்து நான் வீடியோ எடுக்கலை, ஸ்பீடாக போயிட்டு வந்தோன்னு சொல்லிவிட்டு ஸ்பீடாக மட்டும் போய் சாமி மட்டும் கும்பிட்டு டப்புன்னு வந்துட்டேன். அதனால் அது வீடியோ எடுக்க முடியல. அந்த முருகர் கோயில் நான் பிஃபோர் அது அடுத்த வாட்டி போனால் எடுத்து போடுறேன். ஓகேவா? பிஃபோர் அடுத்த வாட்டி போக மாட்டேன், அவ்வளோ சீக்கிரத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம சென்னைக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 680 கிலோமீட்டர் வருது. கூகுள் மேப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போகிறோம், எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்றது எல்லாமே கீழே ஃபுல்லாக சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ரோடு போகுது. இதுதான் அந்த கூகுள் மேப் உதவி வேணுன்றது.
ஃபஸ்ட்டு 80 காமிச்சிது. அது என்னாலும் தெரியல. ஒரு இந்த மேப் மாறினா சரி ஆகிடுமோ இல்லை. 694 கிலோமீட்டர் மொத்தம் சென்னைக்கு. இங்கேருந்து டைரெக்டாக சென்னைக்கு தான் கிளம்பிட்டேன். ஓகே, இந்த பக்கம் ரூட் இல்லைன்னு தான் சொல்லுது. நம்ம அந்த பக்கம் தான். இல்லை ஓகே ரூட் இருக்குது. ஆமாம், அந்த பக்கம் 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேவா, இந்த ரூட் வந்தால் ஒரு 4 கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது. 11 ஹவர்ஸ் ஆகும்னு போட்டிருக்கு. நைட்டு 10:10க்கு நம்ம அங்கே இருப்போம்னு சொல்லுது. ஆனால் 10:10க்குலாம் நம்ம போக மாட்டோம். ஏன்னா ரெஸ்ட்டில் எடுத்துகிட்டு சாப்பிட்டு கிஃப்ட்டு பொறுமையாக தான் போவோம். அப்போனா பிஃபோர் ஒரு 12 இல்லை 1 மணிக்கு வீட்டுக்கு போய் ரீச் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இல்லைனா மார்னிங் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலைல கூட போனாலும் போவேன். ஏன்னா எங்கேயாவது டயர்ட் ஆகிடுச்சுன்னா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருவேன் ரைட் பண்ணும்போது எப்போவுமே. அதனால் எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் ரைடிங் மட்டும் பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டி கொஞ்சம் பொறுமையாக தான் ரைட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி வண்டிக்கு ஒரு வேலை இருக்குது. வண்டிக்கு போகிற வழியில் எதனா மெக்கானிக் செட் இருந்ததுன்னா வண்டி இன்ஜின் ஆயிலை மாற்றிட்டு அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக சென்னைக்கு ரைட் பண்ண வேண்டியது தான். காலைல ஒன்றும் டிஃபன் கூட சாப்பிடல. காலைல நான் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி ரைட் பண்ணால் நேற்று சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து நான் டிஃபன் சாப்பிடல. ஏன்னா டேரெக்டாக டின்னரை சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. இப்போது நான் போயிட்டு ஒரு மெக்கானிக் ஷெட்டில் போய் இன்ஜின் ஆயிலை மாற்றிட்டு அங்கேருந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகேவா, இப்போது இந்த இடத்துல வீடியோ பிளாக் முடிக்கலை. அதுக்கப்புறம் இன்னொரு காய்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ரைட் பண்ணோம். அதையும் பிஃபோர் சொல்லிடுறேன். இப்போ சென்னை கிளம்பி போயிட்டுருக்கேன். கன்னியாகுமரிக்கு பாய் சொல்லிவிட்டு இதோட ப்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். மீதி ப்ளாகை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஒரு ப்ளாகாக எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். சென்னை டு கன்னியாகுமரி 900 கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் போக முடியுது, எப்படி தான் அந்த போகிற ட்ராவலிங் அட்வென்ச்சர்லாம் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஆனால் ஃபுல் அண்ட் இது ஃபுல்லாகவே பைக் ரைட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, நீங்கள் முடிஞ்சால் அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க போகலாம். அதே மாதிரி எங்கேயாவது போகும்போது ஹெல்மெட் போட்டுன்னு போங்க. அதுக்கப்புறம் சீட் பெல்ட் போட்டு கார் ஓட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பின்னாடி உட்காந்தவங்க கொஞ்சம் சீட் பெல்ட் போடுங்க. எல்லாருமே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இதை ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே என்னோடய பழைய ஃபாலோவர்ஸ்லாம் தெரியும் எதனால் சொல்கிறாரு அப்படின்றது. என்னோடய பழைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா லைவாக பார்த்துருக்கேன். சீட் பெல்ட் போடலைன்னா என்ன நடக்குன்றதை லைவாக நான் வந்து பார்த்ததுனால தான் அந்த சீட் பெல்ட் வந்து இவ்வளோ முக்கியமானது எனக்கே அப்போ தான் தெரிஞ்சுது. அதனால் எல்லாமே சீட் பெல்ட் போட்டு கார் ட்ரைவ் பண்ணுங்கள். ஓகேவா, சின்ன ரெக்வஸ்ட்டு தான். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் ப்ளாக் எண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி டு சென்னை ஏதோ ஒரு ப்ளாகாக தனியாக வரும். நீங்கள் அதை போய் பாருங்கள்.